திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையிலும் விடிய ஆட்சியின் அலட்சியத்தால் மது விற்பனை படுஜோராக நடைபெற்றதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மிலாதுன் நபியை ஒட்டி டாஸ்மாகில் மது விற்பனை நடைபெறாத நிலையில் சட்டவிரோத மது விற்பனை சக்கை போடு போட்டது. அதிக புகார்கள் வந்த ஒரு சில இடங்களில் மட்டும் காவல்துறையினர் ரோந்து வந்து மது விற்றவர்களையும் வாங்க வந்தவர்களையும் விரட்டியடித்தனர். அத்தகைய இடங்களிலும் காவல்துறையினர் அகன்றதும் மது விற்பனை கனஜோராக தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. விடிய ஆட்சியில் விடியல் இல்லாமல் போதையால் தொல்லைதான் என மக்கள் வேதனைப்படுகின்றனர். ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற சேது எக்ஸ்பிரஸ் ரயிலின் 3 பெட்டிகள் திருச்சி ரயில் நிலையத்தில் கலன்றதால் பயணிகள் பதற்றமடைந்தனர். சேது எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சி ரயில் நிலையத்திற்கு நள்ளிரவு 1 மணி அளவில் வந்தது. அப்போது ரயிலின் பின்புறம் உள்ள 3 பெட்டிகள் கலன்று 50 மீட்டர் தூரம் பின்னோக்கி சென்றது. இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். பயணிகள் அளித்த புகாரின் பேரில் ரயில்வே ஊழியர்கள் பெட்டியை இணைத்தனர். இதனால் சேது எக்ஸ்பிரஸ் ரயில் 30 நிமிடம் தாமதமாக புறப்பட்டது. குஜராத் மாடல் அரசின் ரயில்வே துறையில் உள்ள நிர்வாக சீர்கேட்டால் பயணிகள் அச்சத்துடனேயே பயணிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பழுதடைந்த மோட்டாரை 1 மாதத்திற்கு மேலாகியும் சரி செய்யாததால் கிராம மக்கள் குடிநீர் இன்றி தவித்து வருகின்றனர். கல்குறிச்சி பஞ்சாயத்திற்குட்பட்ட கலைக்கூத்து நகர் பொதுமக்கள் தினமும் தண்ணீருக்காக 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய அவலநிலை உள்ளது. இது குறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே விரைவில் குடிநீர் கிடைக்க விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.